இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. தொடர்பு அமைச்சின் அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி மோசடி, பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதன் துணை அமைச்சர் தியோ நீ சிங் வலியுறுத்தினார். அமைச்சின் பெயரை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றும் அண்மைய மோசடி தந்திரங்கள் குறித்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மோசடி கும்பல் தொடர்பு அமைச்சு அதிகாரிகளின் முழு பெயர், பதவி, தொலைபேசி எண் போன்ற விவரங்கள் அமைச்சின் இணையதளத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஈப்போவில் சிமெண்ட் தொழிற்சாலையில் பணிபுரியும் 100 தொழிலாளர்கள் அமைதி மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து பேசிய தீபகற்ப மலேசிய சிமெண்ட் ஆலை தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி தாமோதரன், ஷிப்ட் அலவன்ஸ் உட்பட 11 அம்ச கோரிக்கைகளை நிர்வாகம் ஏற்க மறுத்துள்ளது என்று கூறினார். தங்களுடன் கலந்து பேசாமல் இவ்விவகாரம் குறித்து தொழில் உறவு இலாகாவில் நிர்வாகம் வழக்கு பதிவு செய்துள்ளது என்றும் அவர் சொன்னார். நாட்டின் ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரி உலக அளவில் 11வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். முன்னதாக இவர் 13வது இடத்தில் இருந்தார். 25 வயதான சிவசங்கரி இம்மாத தொடக்கத்தில் லண்டன் கிளாசிக் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார். மொத்தம் 535 புள்ளிகளை கொண்டிருக்கும் அவர் 10 சிறந்த விளையாட்டாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். இதனை உலக நிபுணத்துவ ஸ்குவாஷ் சங்கம் அதன் வலைத்தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறது. டவுன் சிண்ட்ரத்தால் பாதிக்கப்பட்ட 33 வயது ஏ சோலைராஜ் மீது லிப்டில் சுடுநீர் ஊற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட 39 வயது ஊ சோஹி என்ற பெண்ணுக்கு பினாங்கு செஷன்ஸ் நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரிங்கிட் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இங்கு ஜாலான் ராஜாவாலியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டின் லிப்டில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 9:24 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. லுமூட்டில் உள்ள அரச கடற்படை தளத்தில் வானில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை விசாரிப்பதற்கு அரச மலேசிய கடற்படை விசாரணை குழு வாரியம் ஒன்றை அமைத்திருக்கிறது. இந்த குழுவானது இந்த விபத்திற்கான காரணத்தை கண்டறியும் என்று நேற்று இங்கு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அரச மலேசிய கடற்படை தெரிவித்தது. அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி வெடித்து சிதறிய சம்பவம் தொடர்பான காணொளியை பகிர வேண்டாம் என்று தகவல் ஊடக உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் வாரிசுகள், குடும்பத்தினர் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த விபத்து தொடர்பான காணொளியை பகிர வேண்டாம் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் நினைவுறுத்தினார். இச்சம்பவத்தில் தங்களது உறவுகளை இழந்து பரிதவிக்கும் குடும்பங்களுக்கு அவர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். ஆகாய வெளியில் விபத்துக்குள்ளான அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த 2 ஹெலிகாப்டர்கள் 3வது கட்ட பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் உயிரிழந்த 10 பேரும் லுமூட், கோத்தா கினாபாலு கடற்படை தளத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இதில் உயிரிழந்த அதிகாரிகள், உறுப்பினர்கள் பல்வேறு பதவிகளில் உள்ளவர்கள். இவர்கள் அனைவரும் 40 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள்.